அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸில் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் ரூம் அப்படின்றது இருக்கும், இப்போ கூட இருக்குது. பட் இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ரூம் வில் பி ஃபேமஸ் ஃபார் சம்திங். ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஐட்டம் வந்து அங்கே இது அங்கே சாப்பிட்ருக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கோடை ரோட் ஸ்டேஷனில் வந்து பூரி கிழங்கு. அப்புறம் அப்பா வந்து விழுப்புரத்துக்கு நாங்கள் தாண்டி போகும்போது ரோஸ் மில்க் வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் அம்மாவே வந்து பேரளம் வடை அப்படின்றது ஒன்று பண்ணாங்க, முந்திரி பருப்பு வச்சு பண்ணது. அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு ரெசிபி ஒன்று இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஈவன் டுடே. சிலது வந்து நம்ம மறந்து போயிருக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இவால்வ் ஆன ஒரு ரெசிபி. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் வந்து உணவுனால, எனக்கு உணவில் இருக்கிற கனெக்ஷன் வந்து அம்மானால. ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஐஸ் பயங்கரமா இல்லை, அது ஏன்னா வந்து இந்த எபிசோட் வந்து நம்ம 2021க்கு வந்து இட்ஸ் த லாஸ்ட் எபிசோட். அப்புறம் அடுத்த வருஷம் வந்து only 2022 எபிசோட்ஸ். ஓகே. ஓ then we should all wish our a very very happy new year and 2022 யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, திடீர்னு மறந்து போயிடுது. இந்த பேண்டமிக்லாம் வந்தது, எது வந்தது எது போச்சுன்னே தெரியல. சரி, அதனால இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷலுக்கு என்ன பண்ண போறேன்? இது வந்து நம்மாத்துல ஸ்பெஷல் தான் பண்ண போறேன், குடும்ப ஸ்பெஷல் தான் இது. ஆக்சுவலா எல்லாருக்கையும் தட்டை பண்ணுவா, பட் நம்மாத்துல அரக்கோண வடைன்னு ஒன்று பண்ணுவா. ப்ராபப்ளி நான் நினைக்கிறேன் அரக்கோணம் ஸ்டேஷன்ல அந்த காலத்துல நான் சொல்லுவேன், ஒரு டப்பால மர டப்பால கிளாஸ்லாம் போட்டு எல்லா வடை போலிகளை அதை மாதிரி வித்துருப்பாளோன்னு மனசுல தோன்றது. சரி, இது நம்மாத்துல பண்றதால ஐ தாட் ஐ மேக் தட் அண்ட் ஷோ இட் டு. ஓகே, ஷூர், வெரி டேஸ்டி. சரி, ஓகே. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்றது இதயம் மந்த்ரா கடலை எண்ணெய். ஓகே, ஊத்துட்டா மச்சிக்கா பாத். ஸோ இந்த மீன் டைம் அதுக்கு வேணுங்கிற மாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. சரி, என்ன பண்ணணும் சொல்லு. இதுக்கு வந்து மெயினாக வந்து இன்க்ரீடியன்ட் இஸ் ஒன்லி அரிசி மாவு தான். இது வந்து ஒரு 1.5 அழாக்கு வச்சுக்கோங்க. ஓகே, போடும். இதுக்கு வந்து பருப்பெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஓகே, போடுது. என்னல 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு. எத்தனை நேரம் ஊறி இருக்கு? ஒரு 2 மணி நேரம். 2 hours. ஓகே. அப்புறம் கடலை பருப்பு அதே மாதிரி எல்லாம், கொஞ்சம் உளுந்தம் பருப்பு. பாரு, உப்பு போடுறேன் இதில். ஓகே, திட்டமாக அதுக்கு போட்டுக்கோ. அப்புறம் வந்து இது போட்டுக்கோ, மிளகாப்பொடி. போட்டுக்கோ. மொத்தத்தையும் போடலாமா? அவ்வளோ வேண்டாம். ஐயோ, இதெல்லாம் நம்ம ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றது. இட்ஸ் நாட் இது, இந்த காரம் கிடையாது. அப்புறம் பர்த்தியா தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாயசத்துக்கெல்லாம் கட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆந்திராலெல்லாம் கட் பண்ணுவாங்க. பெருங்காய ஜலம் பாரு. இதுக்கு வந்து பெருங்காய கட்டி நல்லா ஊற வச்சிருக்கேன். இப்போ ஒருவேளை பெருங்காய கட்டி இல்லைன்னா இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் பொடி போடலாம். பொடியை கூட நான் எப்படி போடுவேன்னாக்கா துளியூண்டு தண்ணியில் ஊற்றி போடுவேன். ஓகே, ஸோ தட் ஹோமோஜீனியஸாக ஆகிடும் அது. ஓகே, வந்து இப்படி போட்டால் கொஞ்சம் திட்டுத்திட்டாக இருக்குமோ. சரி சரி, அதனால் அதையும் போட்டுட்டு இது மொத்தம் ஊற்றிடுறேன் நான். ஊற்றிடு. தண்ணிக்கு பதிலாக மோர் ஆஃப் பெருங்காய ஜலம். ஆமாம் ஆமாம். இந்த சூடாயிருக்கு பற்றியா எண்ணெய்? ஆமாம், அதையும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த சபாஷ். ஸோ தட் கிறிஸ்பியாக இருக்கும் அது. நைஸ். மிக்ஸ் பண்ணிட்டுமாண்ணா? நான் பண்ணுறேன். அதானே பார்த்தேன். சூடுன்றாக்கு. ஓ, உனக்கு மாத்திரம் சூடாதாக்கும். we are all used to it. அப்போ நாங்கள் சமைக்கிறது இல்லை. நீங்கள் சமைக்கிற நீ தான் என்னெல்லாம் விட சூப்பராக பண்ணுறிய. அதில் there is no இது காம்ப்ரமைஸ். எல்லாம் பிரமாதமாக பண்ணுற நீலாம். ஆனால் மாடர்ன் ஷெஃப் நீலாம். நான்லாம் பழங்காலம். இப்போ தட் இஸ் மிக்ஸ் பண்ணுறதை வந்து நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுவேன்ற. ஆமாம், அதான் பண்ணுவேன். அப்புறம் யூ சேட் கம்பைன் பண்ணணும் பண்ணி, அதெல்லாம் வித்தியாசம் இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் போட்டு விட்றேன். பாவமாக இருக்கு. இல்லையா? வேணா ரொம்ப போடாத. அப்புறம் திட்டு அப்புறம் சரியா திட்டு நீ வேற ஏதாவது நாத்தா இருக்கும் அப்படின்னு. திஸ் இஸ் கால்ட் கம்பைனிங். கொஞ்சம் ஜலம் விடு. இப்போ நான் இன்னும் ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் என்ன போட போறேன்னா எள்ளு. சபாஷ். இந்த இதயம் அவளோட சம்பந்தி போடு.
போட்டு நல்ல வாசனை இருக்கும். போடு. முதல்ல என்ன பண்ணுவேன்னா சொல்லு. எனக்கு தெரியும், பிள்ளையார் பிடிச்சி வைப்பேன் நடுவில். அதெல்லாம் ஒரு பழக்கமாக போயிடுது. அதெல்லாம் பண்ணினா எல்லாம் கரெக்டாக வருங்கிற ஒரு பிலீஃப் தான், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்ட், சரியா இருக்கு இல்லையா? சரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு வச்சுட்டு நீ உப்பு மாத்திரம் மாதிரி பாரு. எனக்கு பிள்ளையாரையே காப்பாற்று, எல்லாரையும் காப்பாற்று, எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த ஹேபிட்லாம் எனக்கு ரைட் ஃப்ரம் டே ஒன் எங்கள் பாட்டிலாம் பண்ணதை பார்த்து வந்திருக்கு எனக்கு. அது மாதிரி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட்டுங்கிற நீங்கள்லாம் அதெல்லாம் கொண்டு போய் நேராக சுவாமிக்கு வைக்கணும். நைஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. அந்த பருப்புலாம் எப்படி தெரியுது? நல்லா தெரியுது. அண்ட் இது வந்து நீ சொல்கிற மாதிரி ஊற வச்சு போட்டால் தான் உனக்கு அந்த பச்சை வாசனை கடுக்குன்னு இருக்கும். வேறு இந்த ஐ டோன்ட் நோ வெதர் யூ நோட்டிஸ்ட், அந்த சில கடையிலெல்லாம் ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் வெறும் கடலை பருப்பு இது போட்டு மசாலா போட்டு பாசிப்பருப்பு மூங் தால் அப்படிலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம ஊற போட்டு தான் தே ஃப்ரை. காட் இட். நாட் தட் ப்ளெயினாக மூங் தால் வச்சா மொட்டுன்னு இருக்கும் அது. ஆஹா, இது வந்து பார்க்கவே பிரமாதமாக இருக்குது. ஆமாம், அப்படியே மைண்ட் ஊட்டிய எங்கேயோ போயிட்டே சார் தான். என்ன சினிமாவில் இல்லை. ஏன்னா நீ முதல்ல வந்து வெறும் அரிசி மாவு போடும்போது நான் நினச்சேன் ரொம்ப கட்டக்கு மொட்டக்குன்னு இருக்குமான்னு நினச்சேன். But only thing is, I'm doing it so small now. The lesser quantity. அம்மாத்தில் எல்லாரும் இவ்வளோ பெருசு நன்னா தட்டுவா. நன்னா அப்படி தட்டி நன்னா இருக்கும். இப்போ நம்ம அப்பாட்ட காமிச்சானே என்ன இத்தினூன்னு தட்டிருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. And the beauty about this is, எத்தனையோ வருஷம் முன்னாடி இது ஏதோ பாட்டி பண்ணது அரக்கோணம் வடை. அரக்கோணம் ஸ்டேஷனில் பண்ணாலா இல்லையான்னு தெரியாது. பட் there is something. So if you are from அரக்கோணம், இந்த மாதிரி நீங்களும் கேள்விப்பட்டதாக இருந்தது, or for that matter எனி ஸ்டேஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் that stands out, please comment. இல்லையா? பேரளம் வடை பண்ணியிருக்கோம். நானும் இருக்கா முந்திரி பருப்பு வடை. அம்மாவும் நான் ஆரம்பித்த எபிசோடில் வந்து அது இருக்கும். நிஜமாவே அந்த வடை மாதிரி ஐ நெவர் டேக்கன். சொல்லிடாத. Now the thing lingers, the taste. Adu I told you that I remember the man who is selling it. That handsome ராயர். அவர்தான் அந்த பொட்டியில வச்சிட்டு ஒரு பக்கம் போடி ஒரு பக்கம் அந்த இது பேரள வடை. சோ அது பாருங்க நீங்க. ஸ்டேஷன்ல இருக்கும் ஆக்சுவலா. அவ்வளவு நல்லா இருக்கும் அது. இப்படி நான் பேரளம் நினைச்சாலே உடனே ஆனா நிறைய பேர் காமெண்ட்ஸ் போட்டுருந்தா. We forgot about it the minute you started saying it, we remembered. Correct. So the same thing about Arakkonam Vadai. Go ahead, try this recipe and let us know. Like I said, cheers, have a lovely week ahead and wishing you all a very very happy 2022. Yeah, see you all in another episode. Cheers, bye. Bye.